நீங்க ஒரு சிங்கிள் மதரா இருந்தீங்கன்னா இந்த வீடியோட முடிவுல உங்க கண்ணீர் துடைக்கப்படும். ஒரு புதிய வாழ்க்கை பிறக்கும். அதுக்கு நான் கேரண்டி. சமூகத்துல இவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் நிறைய இருந்தாலும் மிக முக்கியமாக இந்த 4 பிரச்சனையை நம்ம சொல்லலாம். நம்ம நாடு எவ்வளவுதான் வளர்ச்சி பாதை நோக்கி போனாலும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறத நம்மளால மறுக்கவே முடியாது. வாடகை கேட்கிற ஓனர்ல இருந்து வேலை பார்க்குற இடத்துல இருக்கிற மேனேஜர் வரைக்கும் இவங்களோட தனிமையை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்க நினைக்கிற சில கொடூரமான மனிதர்களை கடந்து போய் தான் ஆக வேண்டியது இருக்கு. இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு ஒரு வீடியோ கிடையாது. இது ஒரு சமூகத்துல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான நடமாடும் தெய்வங்களின் ரத்தமும் சதியுமான நிஜ வாழ்க்கை. காலையில 4:30 மணிக்கு அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே முழிப்பு வந்து நெஞ்சு பாரத்தோட எந்திரிக்கக்கூடிய ஒற்றை தாயோட சிங்கிள் மதரோட மனசை பத்தி என்னைக்காவது யாராவது யோசிச்சிருக்கோமா? சமையல் கட்டுல குக்கர் சத்தம் போடும்போது மனசுல இருக்கிற அழுக சத்தம் வெளியே கேட்டுடக்கூடாதுன்னு மிக்சிய ஆன் பண்ற ஒரு தாயோட வழியை பத்தி நாம யோசிச்சிருக்கோமா? ஒரு குழந்தைக்கு அம்மாவாக இருக்கணும், அப்பாவாக இருக்கணும். அதே சமயம் இந்த சமூகத்தோட பசிச்ச பார்வைகளுக்கும் நச்சுத்தன்மையான கேள்விகளுக்கும் தினமும் பதில் சொல்லணும். நீ ஏன் தனியா இருக்க? குடும்பத்தை ஏன் காப்பாற்ற முடியல? அவன் நடத்தையில ஏதோ ஒரு தப்பு இருக்கும் போல. இப்படி சுத்தி இருக்கிறவங்க வீசுற ஒவ்வொரு வார்த்தை அம்புகளையும் தன் உடம்புல தாங்கி தன் குழந்தைக்கு ஒரு சின்ன காயம் கூட பற்றக்கூடாதுன்னு ஒரு கவசமா நிக்கிறாங்களே, அவங்களுக்கான வீடியோ தான் இது. உங்களுடைய கஷ்டங்கள் என்ன? இந்த உலகம் உங்களுக்கு தர மன உளைச்சல் தான் என்ன? இதை எல்லாத்தையும் உளவியல் ரீதியா எப்படி உடைச்செறிஞ்சு நீங்களும் உங்க குழந்தையும் ஒரு ராஜ வாழ்க்கை வாழ போறீங்க அப்படிங்கிறத பத்தி தான் நாம இந்த வீடியோல ஆழமா பார்க்க போறோம். நீங்க ஒரு சிங்கிள் மதரா இருந்தீங்கன்னா இந்த வீடியோட முடிவுல உங்க கண்ணீர் துடைக்கப்படும். ஒரு புதிய வாழ்க்கை பிறக்கும். அதுக்கு நான் கேரண்டி. உளவியல் ரீதியா பார்த்தா ஒரு இந்திய பெண் சிங்கிள் மதராக ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவங்க சந்திக்கிற மன அழுத்தங்கள் இந்த உலகத்துல இருக்கிற மற்ற பெண்களை விட 4 மடங்கு அதிகம் அப்படின்னே சொல்லலாம். ஏன் தெரியுமா? நம்மளுடைய ஊர் கலாச்சாரம் பெண்ணை எப்பவுமே ஒருத்தரை சார்ந்து இருக்கவே பழக்கப்படுத்திருக்கு. இந்த சமூகத்துல இவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் நிறைய இருந்தாலும் மிக முக்கியமாக இந்த 4 பிரச்சனையை நம்ம சொல்லலாம். அதுல முதல்ல சொல்றது சோசியோ கல்ச்சரல் எக்ஸ்க்ளூஷன், அதாவது சமூக புறக்கணிப்பு. ஒரு திருவிழாவோ இல்ல சொந்தக்காரங்க வீட்டு விசேஷமோ வந்தா இந்த சிங்கிள் மதர்ஸ் அங்க போறதுக்கு தயங்குவாங்க. அப்படியே போனாலும் அங்க இருக்கிற மற்ற பெண்கள் இவங்கள பாக்குற பார்வையும் இவங்கள ஓரங்கட்டி வைக்கிற விதமும் இவங்க நெஞ்சுல ஈயத்த காட்சி ஊத்துற மாதிரி இருக்கும். ஒரு நல்ல விசேஷத்துக்கு முன்னாடி நிக்கிறாளே அப்படின்னு சில முகங்கள் சொல்லிக்கும். நம்ம நாடு எவ்வளவுதான் வளர்ச்சி பாதை நோக்கி போனாலும் இல்ல டெக்னாலஜில மிக சிறந்த ஒரு வளர்ச்சியை அடைந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறத நம்மளால மறுக்கவே முடியாது. அடுத்து இவங்க ஃபேஸ் பண்ற மிகப்பெரிய பிரச்சனை இதுதான். டாக்ஸிக் லூப் ஆஃப் மதர்ஸ் கில்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தொடர் குற்ற உணர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஐயோ, என் குழந்தைக்கு ஒரு அப்பாவோட அரவணைப்பு என்னால தர முடியலையே. மற்ற குழந்தைகள் அவங்க அப்பாவோட கையை பிடிச்சிட்டு ஸ்கூல் போகும்போது என் பிள்ளை மட்டும் என்ன பிடிச்சிட்டு வருது, நான் ஏதோ பாவம் பண்ணிட்டேனோ அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி தான் அவங்கள 24 மணி நேரமும் அழிச்சுக்கிட்டே இருக்கும். இது உங்களால தவிர்க்கவே முடியல. அடுத்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா பினான்சியல் கிரைசிஸ், நிதி சார்ந்த நெருக்கடி அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய கணவரை இழந்தோ அல்லது விவாகரத்து பெற்றோ வாழ்ற ஒரு பெண் தனியா நிற்கும் போது அவங்க கிட்ட இருக்கிற அந்த பொருளாதார பலவீனம் தான் அவங்களோட முதல் பலவீனம். வீட்டு வாடகை கேட்கிற ஓனர்ல இருந்து வேலை பார்க்குற இடத்துல இருக்கிற மேனேஜர் வரைக்கும் இவங்களோட தனிமையை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்க நினைக்கிற சில கொடூரமான மனிதர்களை கடந்து போய் தான் ஆக வேண்டியது இருக்கு. அடுத்ததா அவங்க ஃபேஸ் பண்ற மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐடென்டிட்டி கிரைசிஸ், அடையாள இழப்பு அப்படின்னு சொல்லலாம். இத்தனை வருஷம் ஒருத்தரோட மனைவியா ஒரு குடும்பத்தோட மருமகளா இருந்த ஒரு பெண்ணுக்கு திடீர்னு ஒரு நாள் காலையில எந்த அடையாளமும் இல்லாம நிக்கிறப்போ வர பயம் மரண பயத்தை விட கொடுமையானது. இப்போ நான் சொல்ல போற 2 நிஜ கதைகள் உங்க கதையா கூட இருக்கலாம். முதலாவது, மதுரையை சேர்ந்த மீனாட்சி, 34 வயசு. கணவரோட கடுமையான குடிப்பழக்கம், குடும்ப வன்முறை தாங்க முடியாம தன்னுடைய 5 வயது பெண் குழந்தைய காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்க வீட்டை விட்டு வெளியே வராங்க. ஆனா அவங்க சொந்த வீடு, அவங்களுடைய அம்மா வீடு, அவங்களுடைய பிறந்த வீடு அப்படின்னு நினைச்ச அவங்க வீட்டுல வரவேற்பு எப்படி இருந்தது தெரியுமா? குடும்பமானத்தை கெடுத்துட்டு வந்துட்டா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துருக்கலாமே அவங்க பெத்த அம்மாவே சொன்னப்போ மீனாட்சி உடைஞ்சு போறாங்க.
அப்போ மீனாட்சி கவுன்சிலிங் வராங்க. அவங்க கைகள் நடுங்கிட்டே இருக்கு. அவங்க சொன்னாங்க, சார், தெருவில் நடக்கும்போது என் கழுத்துல தாலி இல்லாத இந்த உலகம் கவனிக்குமோ அப்படின்னு என் சேலையை இழுத்து போத்திக்கிறேன். யாராவது சிரிச்சு பேசினா என்ன பத்தி தான் தப்பா பேசுறாங்களோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சைக்காலஜில இத ஹைப்பர் விஜிலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சுத்தி இருக்கிற எல்லாரும் நமக்கு எதிரியா இருக்காங்கன்னு மனசு ஒருவித பாதுகாப்பு வளையத்துக்குள்ள போயிடுது. அடுத்த ஸ்டோரி, கோவையை சேர்ந்த ரேவதி, 41 வயசு. கணவர் திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்துடுறாரு. ரேவதி அது வரைக்கும் வீட்டு வாசப்படியை தாண்டி தனியா போனது கிடையாது. ஆனா கணவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவர் பல லட்சம் கடன் வச்சிருக்காருன்னு. பேங்குக்கு எப்படி போகணும், மேனேஜர் கிட்ட எப்படி பேசணும்ன்றது தெரியாம 2 குழந்தைகளை வச்சுக்கிட்டு தவிச்ச தவிப்பு இருக்கு. நரகம். கடன் கொடுத்தவங்க வீட்டு வாசல்ல வந்து சத்தம் போடும்போது தன்னுடைய பிள்ளைகள் ரூமுக்குள்ள பூட்டி வச்சுட்டு அவங்க காலில் விழுந்து அழாத குறையா எஞ்சுவாங்க. ரேவதி ஒரு கட்டத்துல தற்கொலை வரைக்கும் யோசிச்சாங்க. ஆனா அவங்க பிள்ளைகளோட முகம் அவங்கள தெரிஞ்சிச்சு. ஆனா இன்னைக்கு அந்த ரேவதி என்ன பண்றாங்க தெரியுமா? ஒரு சின்ன கேட்டரிங் பிசினஸ் ஆரம்பிச்சு இன்னைக்கு 10 பெண்களுக்கு வேலை தர அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. அவங்க கடனை எல்லாம் அடைச்சிட்டு எங்கிட்ட சொன்னாங்க, என் கணவர் இருந்தப்போ நான் ஒரு செடி சார், அவர் நல்லலையே வாழ்ந்தேன். அவர் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது புயல தாங்குற ஆலமரத்தோட விதை எனக்குள்ள இருக்குதுன்னு. அவ்வளவு பெரிய வார்த்தை. இப்ப நான் சொன்ன 2 பேரோட வாழ்க்கை பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான். இந்த மாதிரி எத்தனையோ பேர் அவங்களுடைய சூழ்நிலையை தகர்த்தெறிந்து மிகப்பெரிய ஒரு சக்சஸ சமூகத்துல படைச்சிருக்காங்க. இந்த மாதிரி வழி தெரியாம தவிச்சிட்டு இருக்க சிங்கிள் மதர்ஸ்க்காக சைக்காலஜி 5 முக்கியமான வழிகளை உங்களுக்கு சொல்லித் தருது. இதை ஒரு பேப்பர்ல எழுதி உங்க வீடு சவுத்துல ஒட்டி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சொல்யூஷன், பிரேக்கிங் த செயின் ஆஃப் மதர்ஸ் கில்ட். உங்களுடைய குற்ற உணர்ச்சி அப்படின்ற சிறைய எப்படி உடைச்சி எறிகிறது. அம்மாக்களுக்கே உரிய குற்ற உணர்ச்சி இதுதான். நான் வேலைக்கு போறதால என் குழந்தைய கவனிக்க முடியலையே, மற்ற அப்பாக்கள் மாதிரி என் பிள்ளைகளுக்கு வாங்கி தர முடியலையேன்னு தினமும் உங்களை நீங்களே தண்டிச்சுக்காதீங்க. சைக்காலஜில ரேஷனல் எமோட்டிவ் பிஹேவியர் தெரப்பி அப்படின்னு ஒரு முறை இருக்கு. அதாவது ஒரு தவறான நம்பிக்கையை அறிவுபூர்வமா உடைச்செறிகிறது. உங்க குழந்தைக்கு தேவை ஆடம்பரமான வாழ்க்கை இல்ல, உங்களுடைய குவாலிட்டியான டைம், தரமான நேரம் மட்டும்தான். டெய்லியும் 10 மணி நேரம் குழந்தை கூடவே இருந்துட்டு மொபைலை பார்த்துக்கிட்டோ அல்லது மூஞ்ச தூக்கிட்டு சோகமா இருக்கிறத விட தினமும் 20 நிமிஷம் மொபைலை ஆஃப் பண்ணிட்டு உங்க குழந்தையோட கண்ணை பார்த்து அவங்க ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு கேளுங்க. அந்த 20 நிமிஷம் 20 வருடங்களுக்கான பாசத்தை அவங்களுக்கு கொடுக்கும். நீங்க தோற்று போன அம்மா இல்ல, நீங்க தான் இந்த உலகமே. 2வது கவசம், ஷீல்ட் ஆஃப் நோ அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் பவுண்டரி. நோ சொல்லும் கவசம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க தனியா இருக்கீங்கன்னு தெரிஞ்சா சொந்தக்காரங்கள்ல இருந்து பக்கத்து வீட்டுக்காரன் வரைக்கும் வாண்டடா வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. உன் பொண்ணை ஏன் ஸ்கூல்ல சேர்த்த, நீ ஏன் இந்த புடவை கட்டுற, நீ ஏன் இப்படி செய்யற, நீ ஏன் அப்படி செய்யல, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில மூக்கம் நுழைப்பாங்க. சைக்காலஜில இத பவுண்டரி செட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. யார் உங்க எல்லைக்குள்ள வராங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். அடுத்த முறை யாராவது உங்க வாழ்க்கையை விமர்சிச்சா, உங்களை பத்தி குறை சொன்னா அவங்க முகத்துக்கு நேரா அமைதியா சொல்லுங்க, என் குழந்தைய எப்படி வளர்க்கணும் எனக்கு தெரியும், அதற்கான தார்மீக உரிமையும் தகுதியும் எனக்கு மட்டும்தான் இருக்கு. உங்க அட்வைஸுக்கு நன்றி, ஆனா எனக்கு தேவையில்லை. உங்க வாழ்க்கையோட ரிமோட் கண்ட்ரோலை மற்றவங்க கிட்ட கொடுத்துடாதீங்க. அடுத்தது பினான்சியல் வெப்பன், பொருளாதார ஆயுதம். பணம் இருந்தா இந்த உலகம் உங்களை மதிக்கும், பணம் இல்லைன்னா மிதிக்கும். இதுதான் உலக நீதி. ஒரு சிங்கிள் மதருக்கு பணம் வெறும் சொகுசு கிடையாது, அது அவங்களுடைய கவசம், அதுதான் அவங்களுடைய ப்ரொடக்ஷன். சைக்காலஜில இதை பினான்சியல் எபிகாஷி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னால பொருளாதார ரீதியா என் சொந்த காலில் நிற்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை வரும்போது பெண்களுக்கு இருக்கக்கூடிய 80% பயம் மறைஞ்சு போயிடும். உங்களுக்கு என்ன திறமை இருக்கு யோசிங்க, இல்லைன்னா வளர்த்துக்குங்க. சமையல் நல்லா வரும்னா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிங்க, அல்லது ஹோம்மேடு கேட்டரிங் ஆரம்பிங்க. தையல் தெரியுமா, பிளவுஸ் தச்சு தாங்க. இன்டர்நெட் தெரியுமா, டேட்டா என்ட்ரி பண்ணுங்க. மாசம் 5000 50,000 வர சொந்த உழைப்புல வர பணம் மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்கும். யாருக்காகவும் எதுக்காகவும் யாருக்கிட்டையும் கையேந்தி நிற்காதீங்க. உங்களால முடியும் அப்படின்னு நம்புங்க. அந்த நம்பிக்கை உங்களுக்கான வாய்ப்பை கண்டிப்பா ஏற்படுத்தும். அடுத்து சைக்காலஜி சொல்ற 4வது தீர்வு, அவாய்ட் பேரண்டிபிகேஷன் மேட்ரிக்ஸ். குழந்தைய பார்ட்னர் ஆக்காதீங்க.
சிங்கிள் மதர் செய்யற மிகப்பெரிய சைக்காலஜிக்கல் எரர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இதுதான். தங்களுக்கு நடந்த துரோகங்கள், கணவர் குடும்பத்தினர் செய்த கொடுமைகள், பண கஷ்டங்கள் எல்லாத்தையும் தங்களுடைய 7 வயசு 10 வயசு குழந்தைகிட்ட சொல்லி அழுவாங்க. சைக்காலஜில இதுக்கு பேரண்டிபிகேஷன், அதாவது குழந்தைய தன்னுடைய பார்ட்னர் போல நினைச்சு மனபாரத்தை கொட்டுவது. இதனால அந்த குழந்தை தன்னுடைய சைல்டுஹுட இழந்துடும், தன்னுடைய குழந்தை பருவத்தை இழந்துடும். எப்பவுமே ஒரு பயத்தோடவும் மன அழுத்தத்தோடுமே வளரும். உங்களுடைய கஷ்டங்கள், அழுகைகள் எல்லாத்தையும் குழந்தைகிட்ட காட்டாதீங்க. உங்களுடைய சின்ன இதயம் பார்க்காது. உங்களுடைய மனபாரத்தை கொட்டுறதுக்கு ஒரு நல்ல நண்பரையோ அல்லது ஒரு தெரபிஸ்டையோ தேடிக்குங்க. குழந்தைகிட்ட போகும்போது எப்பவுமே புன்னகை செய்யுங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. அம்மா இருக்கேன்டா, எனக்கு என்ன குறை அப்படிங்கிற தைரியத்தை நீங்க மட்டும்தான் குழந்தைகளுக்கு கொடுக்க முடியும். இந்த தைரியத்தை மட்டும் குழந்தைகிட்ட ஊட்டுங்க. கடைசியா சொல்லக்கூடிய உளவியல் ரீதியான ஒரு தீர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் மாஸ்க் ரூல் ஆஃப் செல்ஃப் கேர், ஆக்சிஜன் மாஸ்க் விதி அப்படின்னு சொல்றாங்க. விமானத்தில் விபத்து நேர்ந்தால் முதல்ல உங்க ஆக்சிஜன் மாஸ்க போடுங்க, அப்புறம் பக்கத்துல இருக்கிற குழந்தைகளுக்கு போடணும். ஏன் தெரியுமா? நீங்க உயிரோட இருந்தாதான் குழந்தைய காப்பாற்ற முடியும். இதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்குங்க. அதேதான் இந்த வாழ்க்கையும். நீங்க மனதளவில் ஆரோக்கியமா மகிழ்ச்சியா இருந்தா மட்டும்தான் உங்க குழந்தைய நல்லா வளர்க்க முடியும். உங்களுக்காக நீங்க சுய பாதுகாப்பு, செல்ஃப் கேரை தேடிக்கிறது சுயநலம் கிடையாது. வாரம் ஒரு முறை 1 மணி நேரம் உங்களுக்காக ஒதுக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச இளையராஜா பாட்டை கேளுங்க. தனியா போய் ஒரு கப் ஃபில்டர் காஃபி குடிங்க. இல்லைன்னா நிம்மதியா தூங்குங்க. நீங்க ஒரு மிஷின் கிடையாது, நீங்களும் ஒரு மனித பெண் தான். உங்களை நீங்க நேசிச்சா மட்டும்தான் உங்க குழந்தைகளுக்கு முழுமையான அன்பை தர முடியும். இதை நீங்க கண்டிப்பா புரிஞ்சுட்டே ஆகணும். ஆல்மோஸ்ட் நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த உலகத்துல இருக்கிற சிங்கிள் மதர்ஸ் எல்லாருக்கும் நான் ஒரு உண்மையை ஞாபகப்படுத்த ஆசைப்படுறேன். இந்த உலக வரலாற்றை எடுத்து பாருங்க. இந்த உலகத்தை மாத்தின மிகப்பெரிய தலைவர்கள், சாதனையாளர்கள், அறிஞர்கள் பல பேர் ஒற்றை தாயால வளர்க்கப்பட்டவங்க தான். ஏன்னா ஒரு சிங்கிள் மதரோட வளர்ப்புல வளர குழந்தைகளுக்கு சின்ன வயசுலயே பொறுப்பு வந்துடுது. அவங்க அம்மா படுற கஷ்டத்தை கண்ணுல பாக்குறதால அவங்க வாழ்க்கைய வீணடிக்க மாட்டாங்க. அவங்க ஒரு லட்சியத்தோட வளருவாங்க. உங்க குழந்தை நாளைக்கு ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வந்து நிற்கும் போது இந்த உலகம் அவங்கள அண்ணாந்து பார்க்கும்போது அன்னைக்கு அவங்க சொல்லுவாங்க, நான் இந்த இடத்துல நிக்கிறதுக்கு காரணம் என் அம்மா மட்டும்தாங்க. அன்னைக்கு நீங்க பட்ட அவமானங்கள், சிந்தன கண்ணீர், தூங்காத இரவுகள் எல்லாமே ஒரு அசத்தியமான பெருமையா மாறும். அதனால கழுத்துல தாலி இல்ல, ஒரு ஆணோட துணை இல்லை அப்படின்னு என்னைக்காவது நீங்க தனியா நின்று அழும்போது உங்க கண்ணீரை தொடச்சிட்டு கண்ணாடி முன்னாடி உங்க முகத்தை பாருங்க. உங்க முன்னாடி நிக்கிறது ஒரு சாதாரண பெண் கிடையாது, நீங்க ஒரு சிங்கப்பெண். எல்லா புயலையும் தாங்கி நிக்கிற ஒரு பேரன்பின் சாம்ராஜ்யம் தான் நீங்க. நீங்க தனியா இல்லை. உங்க கூட உங்க குழந்தையோட எதிர்காலம் இருக்கு. துணிஞ்சு நடங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன தீப்பொறியை உண்டாக்கி இருந்தா இத உங்களை போன்ற ஒரு இன்னொரு அம்மாவுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் படிக்கிறேன். அடுத்த ஒரு மிக சிறந்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தைரியமா இருங்க. தேங்க்யூ. டேக் கேர்.